ஹே கைஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் ஷியாம். இன்னைக்கு வீடியோவில் ஆல்வேஸ், சம்டைம்ஸ், நெவர், ஆஃபன் அண்ட் ரேர்லி இந்த 5 வேர்ட்ஸுக்கும் அர்த்தம் என்ன, அதை எங்கே யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், இதை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆல்வேஸ். ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும், ஒரு விஷயத்தை நம்ம எப்போதும் செய்வோம் இல்லையா, அதை தான் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ ஆல்வேஸ் வேக் அப் early. நான் எப்போவும் அதிகாலை சீக்கிரம் ஏஞ்சிருவேன். வி ஆல்வேஸ் ப்ளே கிரிக்கெட் ஆன் சண்டேஸ். நாங்கள் எப்போவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிரிக்கெட் விளையாடுவோம். த டீச்சர் ஆல்வேஸ் கிவ்ஸ் அஸ் ஹோம்ஒர்க். ஆசிரியர் எப்போவும் எங்களுக்கு வீட்டு பாடம் கொடுக்குறாங்க. ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ. நான் உன்னை எப்பவும் ஞாபகம் வச்சுப்பேன். யூ ஷுட் ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். நீ எப்பவும் உண்மையை சொல்லணும். ஹி ஆல்வேஸ் ஃபர்கெட்ஸ் டு லாக் த டோர். அவன் எப்பவும் கதவை பூட்ட மறந்துடுறான். ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் வாட்டர் பிஃபோர் மீல்ஸ். நான் எப்பவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிப்பேன். ஹி ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஹார்ட். அவன் எப்பவும் கடினமாக வேலை செய்கிறான். வி ஆல்வேஸ் டான்ஸ் டுகெதர். நாங்கள் எப்பவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். நெக்ஸ்ட் சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் அப்படின்னா சில நேரங்களில் அப்படின்னு அர்த்தம். எப்பயாவது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஷீ சம்டைம்ஸ் ஹெல்ப்ஸ் மீ. அவ சில நேரங்களில் எனக்கு உதவி செய்வா. ஹீ சம்டைம்ஸ் டெல்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். அவன் சில நேரங்களில் சுவாரஸ்யமான கதைகள் சொல்லுவான். தே சம்டைம்ஸ் குக் டின்னர். அவங்க சில நேரங்களில் இரவு உணவு சமைப்பாங்க. வி சம்டைம்ஸ் வாட்ச் மூவிஸ் டுகெதர். நாங்கள் சில நேரங்களில் ஒன்றா திரைப்படங்கள் பார்ப்போம். தே சம்டைம்ஸ் ப்ளே ஃபுட்பால் இன் த பார்க். அவங்க சில நேரங்களில் பூங்கால கால்பந்து விளையாடுவாங்க. இட் சம்டைம்ஸ் ரெயின்ஸ் இன் த சம்மர். கோடை காலத்தில் சில நேரங்களில் மழை பெய்யும். ஐ சம்டைம்ஸ் ஃபீல் டயர்ட். நான் சில நேரங்களில் சோர்வாக உணர்றேன். ஷீ சம்டைம்ஸ் ட்ரிங்க்ஸ் காஃபி. அவ சில நேரங்களில் காஃபி குடிப்பா. வி சம்டைம்ஸ் ட்ராவல் பை ட்ரெயின். நாங்கள் சில நேரங்களில் ரயிலில் பயணம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் நெவர். நெவர் அப்படின்னா ஒருபோதும் இல்லை அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நெவர் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ நெவர் வேக் அப் லேட். நான் ஒருபோதும் தாமதமாக எழுந்ததில்லை. ஷீ நெவர் ஈட்ஸ் ஜங்க் ஃபுட். அவ ஒருபோதும் சத்தற்ற உணவுகளை சாப்பிட்றதில்ல. ஷீ நெவர் டெல்ஸ் அ லை. அவ ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டா. வி நெவர் மிஸ் அவர் கிளாஸஸ். நாங்கள் ஒருபோதும் வகுப்புகளை தவற விட மாட்டோம். யூ நெவர் லிசன் டு மீ. நீ ஒருபோதும் என் பேச்சை கேட்டதே இல்லை. ஐ நெவர் ஃபர்கெட் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒருபோதும் என் நண்பர்களை மறந்ததில்லை. ஷி நெவர் வேர்ஸ் பிளாக் ட்ரெஸ். அவ ஒருபோதும் கருப்பு உடை அணிய மாட்டா. வி நெவர் ஃபைட். நாங்கள் ஒருபோதும் சண்டை போட மாட்டோம். ஐ ஹாவ் நெவர் பீன் டு மதுரை. நான் ஒருபோதும் மதுரை போனதில்லை. நெக்ஸ்ட் ஆஃபன். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி பண்ணுறோம், இல்லை ஒரு விஷயம் அடிக்கடி நடக்குதுன்னா அதை ஆஃபன் அப்படின்னு யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ ஆஃபன் ரீட் புக்ஸ். நான் அடிக்கடி புத்தகங்கள் படிப்பேன். ஹி ஆஃபன் கோஸ் டு த ஜிம். அவன் அடிக்கடி உடற்பயிற்சி மையத்துக்கு போவான். டு யூ ஆஃபன் ட்ராவல் டு திருச்சி. நீங்கள் அடிக்கடி திருச்சிக்கு பயணம் செய்வீங்களா? ஷி ஆஃபன் சிங்ஸ் வைல் குக்கிங். அவ அடிக்கடி சமைக்கும்போது பாடுவா. வி ஆஃபன் கோ டு த பீச். நாங்கள் அடிக்கடி கடற்கரைக்கு போவோம். ஷி ஆஃபன் பைஸ் ஃப்ளவர்ஸ். அவ அடிக்கடி மலர்கள் வாங்குவா. ஐ ஆஃபன் see him at the library. நான் அவனை அடிக்கடி நூலகத்தில் பார்க்குறேன்.
We often visit the nearby temple. நாங்கள் அடிக்கடி பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போவோம். He often arrives late to class. அவன் அடிக்கடி கிளாஸுக்கு லேட்டாக வரான். அண்ட் த லாஸ்ட் வேர்ட் ரேர்லி. ரேர்லி அப்படின்னா அரிதாக அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப அரிதாக நடக்கிற விஷயத்த நம்ம ரேர்லி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ ரேர்லி ஈட் ஸ்வீட்ஸ். நான் அரிதாக இனிப்புகள் சாப்பிடுவேன். ஷீ ரேர்லி வாட்சஸ் டிவி. அவ அரிதா தொலைக்காட்சி பாப்பா. தே ரேர்லி பிளே கில்லி. அவங்க அரிதா கில்லி விளையாடுவாங்க. ஷீ ரேர்லி கோஸ் அவுட் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவ நண்பர்களோட அரிதா வெளியில போவா. ஐ ரேர்லி யூஸ் சோஷியல் மீடியா. நான் அரிதா சமூக ஊடகங்களை பயன்படுத்துவேன். ஐ ரேர்லி ரீட் நியூஸ் பேப்பர். நான் அரிதா செய்தித்தாள் படிப்பேன். ஷீ ரேர்லி ஷேர்ஸ் ஹர் பர்சனல் ப்ராப்ளம். அவ தன்னோட தனிப்பட்ட பிரச்சனையை அரிதா பகிர்வா. தே ரேர்லி அட்டெண்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ். அவங்க குடும்ப நிகழ்ச்சிகளில் அரிதா கலந்துப்பாங்க. தே ரேர்லி ஈட் ஸ்பைசி ஃபுட். அவங்க காரமான உணவை அரிதா சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு காமன் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். அதில் இந்த 5 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம். He always speaks loudly. அவன் எப்பவும் சத்தமாக பேசுவான். He sometimes speaks loudly. அவன் சில நேரங்களில் சத்தமாக பேசுவான். He never speaks loudly. அவன் ஒருபோதும் சத்தமாக பேச மாட்டான். He often speaks loudly. அவன் அடிக்கடி சத்தமாக பேசுவான். He rarely speaks loudly. அவன் அரிதா சத்தமாக பேசுவான். இன்னொரு சென்டென்ஸும் பார்க்கலாம். ஐ ஆல்வேஸ் ஈட் பிரியாணி. நான் எப்பவும் பிரியாணி சாப்பிடுவேன். ஐ சம்டைம்ஸ் ஈட் பிரியாணி. நான் சில நேரங்களில் பிரியாணி சாப்பிடுவேன். ஐ நெவர் ஈட் பிரியாணி. நான் ஒருபோதும் பிரியாணி சாப்பிட மாட்டேன். ஐ ஆஃபன் ஈட் பிரியாணி. நான் அடிக்கடி பிரியாணி சாப்பிடுவேன். ஐ ரேர்லி ஈட் பிரியாணி. நான் அரிதா பிரியாணி சாப்பிடுவேன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து இந்த 5 வேர்ட்ஸையும் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் எங்கே யூஸ் பண்ணணும், அதுக்கான மீனிங் என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே ஒரு 5 சென்டென்சஸ் நான் தமிழில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக அனுப்புகிறீங்களான்னு நான் பார்க்குறேன். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லேர்ன் வித் ஷியாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். I will come back with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.